ஓம் தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை பூரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதிய போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 35. திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவாயன் இறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் வெங்கட்பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே. அபிராமி பட்டர் இந்த பாட்டுல அம்மையின் கருணையை வியந்து பாடுகிறார். அம்மா, உன்னுடைய சீரடி, சிறப்பான அடிகள், சிறந்த திருவடிகள். அம்பாள் இந்த உலகத்தையே, இந்த உலகமே அம்பாள் தானே. அவளுடைய உருவம் அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு. அவளுடைய திருவடியை கொண்டு ஒரு காலை வச்சு இந்த பூமியை அளக்க முடியுமா? பூமிக்கு மேலேயே வச்சிட முடியுமா? அதை விட பெரிதல்லவா அண்ட சராச்சரங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவள் இல்லையா அவள்? என்ன பண்றா? அடியார்களுடைய பக்திக்கு இறங்கி அவர்களுடைய தலையில வைக்கிறதுக்காக அவளுடைய அடிகளை சின்ன உருவா எடுத்து அபிராமியா வரா. சீரடினா சிறந்த திருவடி. இன்னொரு பொருளும் கொள்ளலாம், சிறிய திருவடி, சின்ன காலா. இப்படி குழந்தை கிருஷ்ணர் நம்ம கிட்ட ஓடி வர மாதிரி அம்பாள் சின்னவளாக சிறிய திருவடிகளை உடையவளாக வரா. சென்னினா தலை, தலையில் வைக்க எங்கட்கு நான் என்ன மாத்திரம் இல்லப்பா, இல்லம்மா, என்னை போன்ற அடியார்கள் இங்க எல்லாரையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். ஒரு அப்படின்னா ஒப்பற்ற அப்படின்னு அர்த்தம். ஒப்பற்ற தவம் இருந்தாதான் அம்பாளுடைய சீரடிகள் நம்ம தலையிலுக்கு வரும். ஒப்பற்ற தவம், நாங்க என்ன தவம் பண்ணோம் எய்தியவா, அங்க என்ன மாதிரியான தவம் செஞ்சோம், இவ்வளவு பணிவோட சொல்றாரு. அம்மா, உன்னுடைய திருவடிகளை என்னுடைய தலையில வச்ச. அம்பாளின் திருவடியை முடியில் தாங்குபவர்கள் தான் அடியார்கள். நீ உன்னுடைய சிறந்த திருவடிகளை என்னுடைய தலை மேல வைக்கிறதுக்கு நாங்கள்லாம் என்ன தவம் செஞ்சோம், எப்பேற்பட்ட சீரடின்னு சொல்றாரு. திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி. திங்கட்பகவு, பகவுனா பிளவு, திங்கள்னா சந்திரன், சந்திரனுடைய ஒரு பிளவு, பிறை சந்திரனின் மனம் நாரும், அதனுடைய நறுமணம் வீசக்கூடிய சிறந்த திருவடிகள். எப்படி அம்பாளுடைய காலுக்கும் சந்திரனுடைய மனத்திற்கும் என்ன சம்பந்தம்? எப்பேற்பட்ட திருவடிகள்னு சொல்றாருன்னா ரொம்ப ரகசியமான ஒரு விஷயத்தை இங்க சொல்றாரு அபிராமி பட்டர். அதாவது காமேஸ்வரரும் அன்னையும், அபிராமி அன்னையும் காமேஸ்வரியும் உங்களுடைய பிரைவேட் டைம்ல, அவங்களுடைய பர்சனல் ஸ்பேஸ்ல அம்பாள் என்ன பண்ணிருக்கா, தன்னுடைய திருவடிகளை சிவபெருமானுடைய தலை மேல வச்சிருக்கா. அடியார்கள் தலை மேல வச்சாளா கருணையோட? இது ரொம்ப அதிகமான காதலினால் அம்பாள் என்ன பண்ணா, தன்னுடைய காலை சிவபெருமானுடைய தலை மேல வச்சா. வச்ச போது சிவபெருமானுடைய தலையில யார் இருக்கா? பிறை சந்திரன் இருக்கா. இந்த பிறை சந்திரன் அவளுடைய திருவடிகளில் பட்டதனால் அந்த திருவடிகள்ல பிறை சந்திரனுடைய மனம் வீசர்தான். திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி, அதனை எங்களுடைய சென்னியில் வைக்க எங்களுக்கு எப்பேற்பட்ட தவம் நாங்க பண்ணிருக்கோமா, எங்களுக்கு தெரியலையே, நாங்க என்ன தவம் செஞ்சோன்னு தெரியலையே எங்களுக்கு அப்படின்னு பாடுறாரு. ஆனா எப்பேற்பட்ட திருவடிகள், தேவர்களுக்கெல்லாம் கூட கிடைக்கிறது இல்ல. அவங்க எல்லாம் கூட இந்த மண்ணுலகத்துல பிறந்து அன்னை கிட்ட நிறைய பக்தி பண்ணி, நிறைய சாஸ்திரங்கள்லாம் கற்று, அவள்கிட்ட நிறைய சரணாகதி பண்ணி எல்லாம் பண்ணும்போதுதான், சாதனைகள்லாம் பண்ணிதான் அவங்க இந்த பேரு கிடைக்கும் அவங்களுக்கு. விண்ணுலகத்துல இருந்தாலும் கிடைக்காது. அவங்களுக்கு எல்லாம் பெரிய சாம்ராஜ்ய தாயினியா, பெரிய சாம்ராஜ்யத்தோடைய ராஜ்னியா இருக்கா இல்லையா அம்பாள். அங்க எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு தேவர்கள்லாம் அமுச்சு விட்டுருவா. இப்ப அப்பாயின்மெண்ட் இல்ல, அப்புறமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவா. தேவர்கள்லாம் எப்பேற்பட்டவர்கள், நிறைய பேர் நிறைய தவம் எல்லாம் செய்யும் பொழுது அவங்களுக்கு பல வகையான
வரங்களை கொடுக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்டவர்கள் தேவர்கள். தேவர்களுக்கே அந்த கதிதான். விண்ணுலகத்துல அதான் விஷயம். அவங்களே இங்க மண்ணுலகத்துக்கு வந்தாதான் அம்பாளுடைய கருணை, அவங்க கருணை பார்வை அவங்க மேல விழும். அது தவிர என்ன, தேவர்கள்லாம் பணிவோட இருக்க மாட்டாங்க, தலையே குனிய மாட்டாங்க தேவர்கள். நம்ம அப்படி இல்லை. அடியார்கள்லாம் தலை குனிஞ்சு நிற்போம். எப்பவும் அம்பாளுடைய திருவடி நம்ம தலையில இருக்கிறதுனால நமக்கு அகங்காரம் வராது. நம்ம தலையை குனிந்த வண்ணம் பணிவை வெளிப்படுத்தியே நாம் எல்லா இடத்திலும் இருப்போம் இல்லையா. எண் இறந்த விண்ணோர் அப்படின்னா எண்ணற்ற, நம்பரை கவுண்ட் பண்ண முடியாது அப்பேற்பட்ட எண்ணிக்கையில் அடங்காத விண்ணோர்கள் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ, அவர்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு தவம் கிடைச்சிருமா? தவம்னா இந்த மாதிரியான பேரு கிடைக்குமா? உன்னுடைய திருப்பாதங்கள் அவங்க தலையில வைப்பியா? இல்ல, எங்களுக்கு மட்டும்தான் இந்த பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கூப்பிடுறாரு? தரங்க கடலுள். தரங்கம்னா அலைகள், அலைகள் வீசுகின்ற கடல்ல வெங்கட் பனி அணை, வெம்மையான கண், வெண்கண், வெம்மையான கண், அக்னி ஜுவாலை வீசக்கூடிய கண்கள். பனி அப்படின்னா பாம்பு. வெம்மையான கண்களை உடைய அந்த பாம்பையே படுக்கையாக கொண்டு, அணைனா படுக்கை, படுக்கையின் மேல் துயில் கூறும், நன்கு உறங்கிக் கொண்டிருக்கும் யாரு? விஷ்ணுவை சொல்றதா இருக்கு இல்லையா. இங்க விஷ்ணுவும் அம்பாளும் வெவ்வேறு கிடையாது. அம்பாள் விஷ்ணு ஸ்வரூபிணி, கோவிந்த ரூபிணி, நாராயணி, முகுந்தா, வைஷ்ணவி அப்படின்னு பல்வேறு நாமங்களால் போற்றக்கூடியவள். அவளும் விஷ்ணுவும் வேறு வேறு இல்லை. விஷ்ணுவாக இருப்பதும் அவளே அப்படின்னு சொல்றதுக்குதான் இந்த பாடல். பார்க்கடல்ல, தரங்க கடல்னா அலைகள் வீசுகின்ற இந்த பார்க்கடல்ல ஆதிசேஷன் மேல படுத்து கொண்டிருக்கின்ற நாராயணனும் அவளே. விழுப்பொருளே. விழுப்பொருள்னா பெரிய பொருள், சிறந்த பொருள், முக்காலத்திலும் இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இது மூணு காலத்திலும் இருக்கக்கூடிய சத்தியமான சத்தியம், பரம் பொருள், அதுதான் விழுப்பொருள். நமக்கு என்றென்றும் உற்ற துணையாக இருக்கக்கூடியது இந்த விழுப்பொருளே அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பாடுறாரு அபிராமி பட்டர். அம்மா, உன்னுடைய கால்களில் பிறை சந்திரனுடைய வாசம் வீசுகிறது. இதனுடைய சொல்லிட்டார். இத சொன்னது மூலமாவே அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கும். அபிராமி பட்டருக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறது அம்பாளுக்கு இந்த பாடல் மூலமா வெளிப்பட்டிருக்கும். உன்னுடைய சிறந்த திருவடிகளை, அப்பேற்பட்ட மனம் வீசுகின்ற உன்னுடைய திருவடிகளை எங்களுடைய தலைக்கு மேல வைக்கிறதுக்கு நாங்க என்ன தவம் புரிஞ்சோம்? ஒரு தவமும் பண்ணல. உன்னுடைய கருணை அது. தேவர்களுக்கு கூட இது கிடைக்கிறது இல்லை. தேவர்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அன்னையின் அருள் பெற நாங்கள் திரும்ப மனித பிறவி எடுத்துதான் இங்க வரணும் அப்படின்னு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்டவள் நீ. நீ யாரு? நீ விழுப்பொருள், நீ உயர்ந்த பரம்பொருள், பிரம்மஸ்வரூபிணி நீ. அலைகள் மோதுகின்ற பார்க்கடல்ல இந்த ஆதிசேஷன்கிற பாம்பின் மீது, பாம்பையே படுக்கையாக கொண்டு துயில் கொண்டிருக்கின்ற நாராயணனாக விளங்குபவளும் நீயே அப்படின்னு சொல்லி பாடுறாரு அபிராமி பட்டர். திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க, எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா எண் இறந்த விண்ணோர், தங்கட்கும் இந்த தவம் எதுமோ தரங்க கடலுள், வெங்கட்பணியனை மேல் துயில் கூறும் விழுப்பொருளே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.